2021 வந்த 31வது MCQ பார்த்தேன்னு சொன்னால் பின்வருவனற்றுள் HBr-உடன் தாக்கமருந்து பிரதான விளைபொருளாக 3-bromo 3-methyl hexane தருவது எது அல்லது எவை என்று கேட்கிறார். ஸோ உனக்கு முதலாவது தெரியணும் என்னென்னு கேட்டால் 3-bromo 3-methyl hexane என்று சொல்கிறதுல கட்டமைப்பு தெரியணும். அது எப்படி இருக்கும் என்று சொல்கிறது IUPAC பேரிடும்படி பேரிடுறது எப்படி அதை கட்டமைப்பு வரைகிற எப்படி என்று தெரியும். ஸோ முதலாவது என்னத்தை பார்ப்பா என்று கேட்டால் ஹெக்ஸண்ட் இருக்குது. ஸோ 6 கார்பன் நேர்த்தாங்கிலியாக வரைகிறது. அதுக்கப்புறம் ஹெக்ஸ் ஏன்னு இருக்குது. அப்போ எல்லாமே ஒற்றை பிணைப்பு தான். அதில் மூணாவதில் மெத்தைல் இருக்கணும். அப்போ நீங்கள் இடமிருந்து வளமாகவோ அல்லது வளமிருந்து இடமாகவோ கார்பனை கருதினா மூணாவது கார்பனில் மெத்தைல் CH3 இணைக்கணும். அதே மூணாவது கார்பனில் ப்ரோமோ BR-ஐயும் இணைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை சேர்த்துட்டா சரி. அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு காணப்படும். சரி, கட்டமைப்பு வரைஞ்சிட்டோம். பட் அவர் கேள்வி என்னென்னு கேட்டால் அந்த ABCD என்று சொல்கிற அந்த 4 சேர்வைகளுக்குள்ளேயும் எதோட HBr-ஐ சேர்த்து தான் இந்த கட்டமைப்பு வரும். இந்த 3-bromo 3-methyl hexane என்று சொல்கிற கட்டமைப்பு வரும் என்று கேட்குறார். ஸோ அப்போ ஏக்கு நீ என்ன செய்யலாம்னு கேட்டால் HBr-ஐ போட்டால் என்ன வரும்னு கேட்டால் அந்த டபுள் பாண்டு அட்கின்கள் எல்லாமே என்ன செய்யும்? அட்கேனாக மாறும். அட்கின்கள் எல்லாம் அட்கேனாக மாறும். அதானே. ஸோ அப்போ ஏக்கு நீ பார்த்தேன்னு சொன்னால் என்ன நடக்குமென்னு கேட்டால் அந்த ஹைட்ரஜன் எதோட சேருமென்னு கேட்டால் டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனில் ஹைட்ரஜன் கூடியதில் ஹைட்ரஜன் சேரும் மார்கோனிக் விதிக்காமைய. ஸோ அப்போ CH-ஓட சேரும். ஏயில் பார்த்தேன்னு சொன்னால் CH-ஓட ஹைட்ரஜன் சேரும். அப்போ BR எதோட சேரும்? CH3-ஓட சேரும். அப்போ ஏட கட்டமைப்பு பார்த்தே CH3 CH2 CH2C மேலுக்கு CH3 கீழே BR CH2 CH3. ஸோ இதே கட்டமைப்பு 3-bromo 3-methyl hexane. ஸோ ஏ வரலாம். பியை பார்த்தேன்னு சொன்னால் பியோட HBr-ஐ போட்டேன் என்ன வருமென்னு கேட்டால் கடைசியில் CH3 வரும். அதுக்கு முதல் இருக்கிற கார்பனில் BR இணையும். கடைசியிலான கார்பனோட 2 ஹைட்ரஜன் இருக்குது. மார்கோனிக்கம் விதிக்காம ஹைட்ரஜன் கூடியதெல்லாம் நேரேற்றம் கொண்ட கார்பன் நேரேற்றம் இணையும். ஸோ அதனால் கடைசியில் CH2-ஓட ஹைட்ரஜன் இணையும். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கார்பனோட BR இணையும். அப்போ அது அந்த கட்டமைப்பு அல்ல, அந்த பேருக்குரிய கட்டமைப்பு அல்ல. அப்போ B பிள்ளை சியை பார்த்தேன்னு சொன்னால் சியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவர் 2வது கார்பனில் பைப்பினை போட்டு காட்டியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே அது பேரண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். 3வது கார்பனில் கட்டாயம் பைப்பினை விரிக்கணும். 3வது கார்பனில் கட்டாயம் பைப்பினை விரிக்கணும். ஸோ 2வது கார்பனில் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அது பிள்ளை ரெண்டு ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்திலே நம்ம BAM CM கட் பண்ணியிருக்கலாம். என்னென்னு சொன்னால் CH3 இணைக்கப்பட்ட கார்பன் ரெட்டை பிணைப்பு கார்பனில் இருக்கணும். இப்போ முதலாவது பாரு ஏ என்று சொல்கிறபடியே பார்த்தேன்டா CH3 கார்பன் ரெட்டை பிணைப்பு கார்பனில் இணைக்கி. டி என்று சொல்கிற பார்த்தேன்டா CH3 A என்று C ரெட்டை பிணைப்பு கார்பனில் இணைக்கி இருக்குதான்னு கேட்டால் விளங்குதில்லை. பட் அதெல்லாம் இருக்கு. ஆனால் BAM CM பார்த்தேன்னு சொன்னால் CH3 ரெட்டை பிணைப்பு கார்பனில் இல்லை. அப்போ மார்கோனிக்கம் விதிக்காம நம்ம எழுதினாலும் அந்த CH3 BR அதில் இணைய மாட்டுச்சு. எங்கிற நீ விலங்கி இருந்தால் லேசாக செஞ்சிருக்கலாம். ஏயும் டியும் வருமென்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் விலங்காட்டி இப்படி நீ எழுதி தாக்கத்தை எழுதியிருக்கணும். ஸோ டியை பார்த்தேன்னு சொன்னால் கடைசியில் இருக்கிற CH2 அது டபுள் பாண்டு CH2. அப்போ CH2-ஓட ஒரு ஹைட்ரஜன் சேரும் CH3. அந்த BR எதோட சேருமெண்டா முன்னுக்கு அந்த CH2க்கு முன்னுக்கு இருக்கிற கார்பனோட சேரும் கீழுக்கு. அப்போ நம்ம பேர் எப்படின்னு கேட்டால் அந்த CH2 CH3 என்ற மாதிரி ஒரு எத்தைல் கூட்டத்தை போட்டுக்காரு. அந்த கார்பனில் இருந்து இலக்கமிட்டால் தான் 6 கார்பன் வரும் நமக்கு. அந்த கார்பன்லேருந்து இலக்கமிட்டால் தான் 3வது கார்பனில் CH3 இருக்கும், மெத்தைலும் இருக்கும், 3வது கார்பனில் ப்ரோமோவும் இருக்கும். அப்போ அதனால் டி சரி. அப்போ ஏயும் டியும் சரி. அப்போ எத்தனாவது ஆன்சர் கேட்டால் 4வது ஆன்சர் வரும்.